இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள், என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் இருக்கிறோம். இந்த 2025 ஆண்டில் 3வது மாதமான மார்ச் மாதத்தில் இருக்கோம். மார்ச் மாதத்தில் 29ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக வருது. ஆக்சுவலி இந்த நாள் அன்னைக்கு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை பங்குனி மாத அமாவாசை. பங்குனி மாத அமாவாசை சனி அமாவாசையாக 100 ஆண்டுகளுக்கு பிறகு வருது. இந்த அமாவாசை அன்னைக்கு இன்னொரு விஸ்வரூபம் என்னன்னா சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது. இதே அமாவாசையில் சனிப்பயிற்சியும் ஏற்பட போகுது. இந்த ஒரே நாளில் இத்தனை சம்பவம் நடக்கிறதுனால இந்த நாள் ஒரு சாதாரண நாளாக கருதப்படலை. இந்த நாள் ஒரு அபூர்வமான நாளாக கருதப்படுது. அதனால் இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக சேர்க்கையினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த கிரக சேர்க்கையினால் இந்த சனி அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலனடைந்திங்கன்னா பலவிதமான ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். இந்த அமாவாசை உங்களுக்கு ஓரளவு நல்ல விதமாக தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் கிரக சேர்க்கையினால் என்னெல்லாம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அமாவாசையில் நீங்கள் பண்ண வேண்டிய தர்ப்பண காரியங்களையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது செய்கிறது எந்த அளவுக்கு புண்ணியங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அமாவாசைங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது. ஆன்மீக ரீதியாகவும் இது ஒரு முக்கியமான நாள். அதனால் அமாவாசையில் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இனிமையான பேச்சினால் எதையும் சாதிக்க நினைக்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு இந்த பங்குனி சனி அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சனி அமாவாசை தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறாரு. இதனால் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது இந்த சனி அமாவாசையில் உங்களுக்கு அவசியம். தன லாபாதிபதி புதனோடு உங்கள் ராசிநாதன் சூரியன் இணைந்திருக்கிறாரு. அதன் காரணமாக பொருளாதாரத்தில் நிறைவு உங்களுக்கு ஏற்படும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் போது அந்த பொருளாதார நிறைவோடு செயல்படணும். அப்போ தான் மன அமைதி உங்களுக்கு இருக்கும். இல்லைனா மன அமைதி குறையும். ஸோ கொஞ்சம் சவாலான சனி அமாவாசையாக இருக்க போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது என்பது உங்களுக்கு சொல்லப்படுது. கண்டக சனியின் ஆதிக்கம் இந்த சனி அமாவாசையில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையானது தேவை. மெயினாக உங்கள் ராசிக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி என்று ஏதேனும் ஒரு தொல்லை வந்து கொண்டே இருக்கும். இந்த வலிகளை சமாளிப்பதற்கு எக்ஸசைஸ் போன்ற விஷயங்கள் செய்யணும். எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் போன்ற விஷயங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட்டது தான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உடல் விஷயத்தில். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சனி அமாவாசையில் மீன புதன் சஞ்சாரமானது இருக்குது. இந்த மீன புதன் சஞ்சாரத்தினால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சனி அமாவாசை தொடக்கத்தில் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று இருக்கிறாரு. இதன் விளைவாக வருமான பற்றாக்குறை ஏற்படலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும். பிறருக்கெல்லாம் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில், அதாவது பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரியெல்லாம் ஈடுபட வேண்டாம். இடமாற்றம், வீடு மாற்றம் செய்யக்கூடிய முயற்சி தாமதப்படும். அதனால் அந்த முயற்சிகளாக இப்போ செய்ய வேண்டாம். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் இடையூறு ஏற்படும். பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் வரும். அதனால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அதுதான் உங்களுக்கோ உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கோ நல்லது. நீங்கள் கண்டிப்பாக எதை செய்கிறதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. மீனத்தில் புதன் சஞ்சாரம் இந்த சனி அமாவாசையில் உங்களுக்கு ஆட்டி படைக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு இதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிரக சேர்க்கையை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு கும்பத்தில் புதன் சஞ்சாரமானது இருக்குது. இந்த சஞ்சாரம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. மீனத்தில் உள்ள புதன்
வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு வரப்போகிறாரு இந்த சனி அமாவாசையில். உங்கள் ராசிக்கு தனலாபதிபதியான புதன் உங்கள் ராசியை பார்க்கும் இந்த நேரம் மிக அற்புதமான நேரம் என்று சொல்லலாம். பணம் பல வழிகளில் பைய உங்களுக்கு நிரப்பும். பாசமிக்க நண்பர்கள் நேச சக்கரம் நீட்டுவாங்க. தொழிலை விரிவு செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பங்கள்லாம் நிறைவேறும். ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் செய்யக்கூடிய முயற்சிகளை இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதற்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சொத்துக்களால் ஆதாயமானது உண்டு. பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். நல்ல பெயர் கிடைக்கும்போது அந்த பெயரை தக்க வைத்து கொள்வது அவசியம். அந்த பெயரை தக்க வைத்து கொள்ளன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக உங்களுக்கு இழப்பை தான் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த கிரக சஞ்சாரத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு மீனத்தில் சுக்கிரன் வகரம் வேற இருக்க போகுது. இது என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த சனி அமாவாசை முழுவதும் வகரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதோடு பரிவர்த்தனை யோகமும் பெறாரு. இது உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றி கிடைக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வென்று சேரும். கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அதுவும் கிடைக்கும். கடமையை சரிவர செய்து அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் பாராட்டு பெறுவீங்க. ஸோ இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சேர்க்கையினால் உங்களுக்கு நடக்கும். அதாவது மீனத்தில் சுக்கிரன் வகரம் பெறுறதுனால நடக்கும். அப்புறம் ஃபைனலாக கடகத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை சனி அமாவாசையில் கொடுக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். இவங்க சனி அமாவாசையில் பங்குனி 24ஆம் தேதி கடக ராசியில் நீச்சம் பெறுறாரு. 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். தடைகள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்குழப்பம் ஏற்படும். பூமியால் பிள்ளைகளால் என்று அடுத்தடுத்த பிரச்சனைகள் அலைமோதும். இது போன்ற நேரங்களில் பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. உடன் பிறப்புகளுடைய பாசமானது குறையும். வெளியிடங்களுக்கு செல்லும்போது விவாதங்களை தவிர்க்கணும். அதெல்லாம் தான் உங்களுக்கு நல்லது. மெயினாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் எளிதில் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பாராட்டு புகழும் கூடும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வருமானம் போதுமானதாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த மாதிரியான பலன்கள் தான் இந்த சனி அமாவாசையில் உங்கள் ராசிக்கு நீங்கள் பெற போகிறீங்க. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த சனி பங்குனி அமாவாசை பித்ரு சாபம் நீங்கள் முன்னோர்களை நான் சொல்கிற முறையில் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். பங்குனி அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்தீங்கன்னா திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணமாகும். முன்னோர்கள் ஆசியோடு பல தடைகள் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் விலகும். தடைகள் விலகி நீங்கள் நினச்ச மாதிரி காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை திதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறைந்த முன்னோர்களுக்கு விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய நாளாகும். அதனால் இந்த தினம் நம்மளுடைய முன்னோர்களுடைய பசியும் தாகமும் அதிகரிக்கும். அந்த பசியை போக்க கருப்பு எள் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்யணும். அதிலும் பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று விரதம் இருந்து பித்ரு சாபம் நீங்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த ஆண்டு பங்குனி அமாவாசை சனிக்கிழமை அதுவுமா வருது. இந்த பங்குனி அமாவாசை சைத்திர அமாவாசை என்று அழைக்கப்படும். இந்த அமாவாசையில் அன்னதானம் செய்கிறது, தர்ப்பணம் செய்கிறது, இதெல்லாம் செய்கிறது நல்லது. தொழிலில் மெயினாக முன்னேற்றம் கிடைக்கும். வேலையில் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி சிம்ம ராசினா நீங்கள் செய்தீங்கன்னா நல்லது தான். ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.